ஹாய் ஹலோ குட் மார்னிங். டுடே லாங் வீடியோ எடுக்கிறேன். மழை பெஞ்சி நேற்று நல்ல பெஞ்சு கோழிங்களுக்கு நல்லா தீனி கிடச்சிது, மேய்ஞ்சிட்ருக்குங்க. ஏன் குட்டி வாண்டு பார்த்திங்களா, மண்ணில் ஈரமண்ணில் ஆடிட்டு எங்கள் மாடு கட்டுற இடம்லாம் பாருங்கள் மழை சேறு சகதியமாகி போச்சு. அதனால எங்கள் மாட்டு கொட்டையில் நாங்கள் மாட்டு கட்டி இருக்கிறோம் பாருங்கள். அம்மா பால் பீச்சிட்டு சேர் அங்கேயே போட்டு போயிட்டாங்க. எங்கள் கண்ணுக்குட்டி ஐஸ்வர்யா பாருங்கள். எங்கள் மாடு இது கெடேரி, இது பால். இது வந்து இந்த ஜூன் மாதம் கடைசியாக கன்று போட்டுரும். கன்று போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன், கண்ணுக்குட்டியும் மாட்டோம். சரிங்களா? நீங்கள் தெரிந்த சூரியன் பார்த்திங்களா, சூழ்னு நடிக்கிறார் சார். சூரிய பகவானே அப்படிங்கிற மாதிரி. குட் மார்னிங் சூரிய பகவான். இன்னொன்று ஒரு பேட் நியூஸ். எங்கள் வீட்டில் மறுபடியும் கேஸ் காலியாகி இப்போ நாங்கள் மறுபடியும் விறகடுப்பில் தான் சமைக்கிறோம். இது எங்கள் வீட்டுக்கார் பைக்கு, இது எங்கள் சின்ன மாமா பைக். இந்த குட்டி வாண்டு மண் எடுத்துகிட்டு போய் எங்கே நின்றுட்டு தின்ட்டுருக்குறான் பார்த்தீங்களா. மண்ணு தின்னி நல்லவனாட்ட அதில் தேய்ச்சிட்டு இருக்கிறியா? எத்தனை டைம் தான் ஒன்று பேசுறது, அடிக்கிறது, சொல்கிறது, வாயில் மிளகாத்தூளை வைக்கிறது, என்னென்னலாம் பண்ணுறது. வேப்பலையை அரைச்சி வச்சாச்சு, திருந்தின பாடு காணும். பாவக்காவை அரைச்சி வச்சாச்சு, நம்ம மாறின பாடு காணும். ஆனாலும் ஒளிஞ்சு போய் மண்ணு தின்ட்டு வர்றது. மண்ணு டின்னி கீழே உள்ளத சறுக்காத. இங்கே பாருங்களேன் அப்படியே கையில் எப்படி நகர்த்திட்டு கையில் ஒட்டிக்கோ. அந்த ஈர மண்ணுக்கு கையில் ஒட்டிக்கோங்க பாருங்கள். அப்படியே நான் இங்கே இருக்கிறதுனால அப்படியே நல்லவனாட்ட தள்ளி விட்றானாம்மா நல்லவன். ஆனால் அந்த கட்டில் பின்னாடி போய் மண்ணு திங்கிறது. எப்படி சொலையா நீ காட்டுறேன் எப்படி எப்போ பதமாக வேற வாயில் பார்த்தீங்களா, இந்த வாயில் பாருங்கள் மண் நல்லா அப்படி. இன்றைக்கி வேறு நான் எங்கள்கிட்ட பூ பறிக்க வராங்க. கடவுளே, பூ பறிக்க வராங்க. இந்த மலை ஈரலில் இந்த பூ மேலே என்ன அழகாக பனி துளியாட்டம் சூப்பராக இருக்குதுல்ல. பூ பறிக்கிற வீடியோ, அதோட அறுவடை வீடியோ, அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போகுது, எவ்வளோக்கு இதாகுது. பால் வேறு விறகடுப்பில் வச்சது. எங்களோட விறகடுப்பு சமையல் அறை, அந்த காலத்து விறகடுப்பு சமையல் அறை பாருங்க. புல்லாங்குழலையும் தொலைச்சி போட்டானுங்க பசங்க. இந்த புகையிலே அது புகையணும். பால் காய்ச்சி இல்லை விறகடுப்பு பற்ற வைக்கிறப்ப தான் அந்த காலத்து மனுஷங்களை பார்க்குறப்பெல்லாம் பாவமாக இருக்குது. எப்படிதான் செஞ்சுருப்பாங்களோ, எப்படிதான் புழங்கியிருப்பாங்களோ அப்படின்னு. இந்த காலத்து நாங்கள் அப்படியே சாமி முடியலப்பா. இதோட புகை, அது புகை பார்த்திங்களா, இதோட புகை மூக்குக்கு ஏறி இந்த குஞ்சு வந்து பார்க்க வாயில் பார்த்துங்க எத்தனை மண் பார்த்திங்களா. குட்டி வாண்டு குட்டி வாண்டுனா குட்டி கையில் பார்த்திங்களா மண்ணை அப்படியே சுருட்டி வச்சுருக்கான் பாருங்க. இல்லை வந்து நல்ல தண்ணி, இல்லை மசாலா ஐட்டம்ஸ், டீ தூள், காப்பி தூள், காரப்பொடி எல்லாமே. இதில் டீக்கு தேவையான டம்ளர்ஸ், பாத்திரம், தட்டு, சின்ன தட்டு, பெரிய தட்டு. இது பார்த்தீங்களா லைவா. டேய் மண்ணு தின்னி குறவலை. அவன் தின்ன மாட்டான், அவன் விளாடுவான் மண்ணில், ஆனால் அவன் தின்ன மாட்டான். இது பார்த்தீங்களாங்க, கண்ணு முன்னாடி லைவாக பார்த்தீங்களா எப்படி மண் திங்கிறான் பார்த்தீங்களா. ஐயோ முடியலப்பா. இதுக்கும் நான் நர்ஸு சொல்கிறதுக்கே நாங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரில, சொல்ல முடியல நர்ஸுன்னு. ஏன்னா மாற்றவும் முடிய மாட்டேங்குது குட்டி வாண்டுங்களை. அப்பா கடவுள்.
சரி சரி, இதை க்ளீன் பண்ணுறதுக்கே எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்களோ. ஹை, இதெல்லாம் கட்டி வெயிலில் அந்த மழையில் அந்த தண்ணியெல்லாம் வெயிலில் காஞ்சி அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவோம். இந்த ஈரத்துக்கு வேறு மேயாதுங்க மாட்டுங்க. கொதி வருது, அப்படியே சைடில் பாருங்க, அப்படியே பொங்குதா. ஐயோ, இந்த காப்பி போட்டு சக்கரைத்தூள் போட்டாச்சு, காப்பித்தூள் மட்டும்தான் போடணும். கொதிக்கிறப்போ எடுத்து வச்சு வைக்கணும். இன்னும் ஃபைன்னு பொங்கி விறகடுப்பெல்லாம் நனைஞ்சு போயிடும். அடுத்தது அரிசி வைக்கணும். விறகடுப்பை எரியவே பட்டு நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடலாம். கேஸு எப்படியோ அப்படியே தான் எதுவுமே. ஆனால் இந்த புகை விறகடுப்பில் மட்டும் இந்த புகை அதுவுமே நாங்கள் விறகடுப்பு தான் பற்ற வைக்கிறோம். ஆனால் அது புகை வரும். ஆனால் இந்த மேலே எவாப்ரேட் ஆகி மேலே வந்துடும், நமக்கு மூஞ்சிலெல்லாம் அடிக்காது. பட் விறகடுப்பு அப்படி இல்லையே. கொதி வருகின்றது. ஆஹா, எங்கள் அம்மா பால் ஊற்றுறதுக்கு போயிருக்கிறாங்க. எங்கள் அத்தை ஒருத்தன் மண்ணை தின்ன போனவன் காணணும். இதை விட்டுட்டு இப்போ நான் நகரவும் முடியாது. மெல்வின், தம்பி என்ன பண்ணுறான் பாரு, என்ன பண்ணுறான், போய் பாரு, போய் பாரு சாமி. தம்பி கூப்பிட்றான் பாருங்க. பண்டானா தம்பி ஷெர்வினே, மண்ணு தின்னிட்டு அப்படியே அசை போட்டுக்கிட்டே வருது பாருங்க நாய்க்குட்டி. அது எப்படிதான் தெரிலப்பா. டாக்டர் படித்தவங்களுக்கு அதுக்கு தெளிவு தெரியுது. அனிமியா கம்மி, இதனால தான் மண் திங்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் அது எதனால மண் திங்கிறாங்க, அது எப்படி கம்மி பண்ணும் அப்படிங்கிறது ஒரு தாயாக எனக்கு தெரிய மாட்டேங்குது. நர்ஸாக இருக்கிறப்ப நம்ம நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தான் குழந்தைங்கள மாற்றுறதுக்கு கோவப்படுறோம். பிபி, ப்ரெஷர், சுகர் எல்லாம் சேர்ந்து வந்துடுது. சூரிய பகவானே, பல்லாப்பழ மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் நடுவில் சூரியன் அமைந்து கொண்டிருக்கிறார். பால் பொங்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்ம அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கறி துணி அப்படியே பிடிச்சிக்கணும். ஃபோனும் பத்திரமா பார்த்துக்கணும். பொங்குதா 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 பொங்குதா. இப்போ இது பிடிச்சி இது எடுத்துடணும். என்ன பொங்கிடும், 2 ஆட்டணும். நம்ம கேஸ் அடுப்பில் கம்மியாக வச்சுருவோம், சிம்மில் வச்சுருவோம். இல்லை சிம்மில் வைக்க முடியாது, மறுபடியும் வச்சிடணும். மறுபடியும் ஸ்வைன்னு பொங்கும். ஒரு 3-4 டைம் எடுத்து வச்சுட்டா 4ஆவது டைம் அது பாட்டுன்னு அது கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ தெரியுதாங்க, கொதிச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா காப்பித்தூள் இன்னும் நான் கட் பண்ணி வைக்கல. நான் ஒருத்தி வீடியோ எடுக்கிறதுனால முடியாது. காப்பித்தூளை கட் பண்ணி நாங்கள் சன்ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். கட் பண்ணி டம்ளரில் ஊற்றி எங்கள் அத்தை வரத்துக்குள்ளே காப்பி போட்டு வச்சுட்டா 2 பேர் பசங்களுக்கு காப்பியை போட்டு குடிச்சிக்கிட்டே பிஸ்கட்டை ஊட்டிகிட்டே பசங்களுக்கு வேலையை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். சாயந்தரம் வரைக்கும் விறகடுப்பு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி 1 வாரத்துக்கு விறகடுப்பு தான். ஏன்னா மெசேஜ் போட்டாங்க 6ஆம் தேதிக்கு மேலே தான் கேஸுன்னு. அதனால் நோ ப்ராப்ளம், விறகடுப்பு ஒன்லி. ஸோ சேட். ஆனால் கிராமத்தில் இருக்க நாங்கள் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் விறகடுப்பு வச்சு நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு செஞ்சிடறோம். சிட்டியில் இருக்கவங்களும் என்ன பண்ணுவீங்க, ஓ மை காட், செலவு தான் வைக்கும்ல. ஸ்டவ் வாங்கணும், கரண்ட் ஸ்டவ் வாங்கணும், கரண்ட் ஸ்டவ்வுக்கு தேவையான பண்டங்கள் வாங்கணும்.
சிறப்பான சிறப்பு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சூரிய பகவான் ஓகே வித் மை சன் எங்களோட எப்படி இருக்குது சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வில்லேஜோட சமையலறை எப்படி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், see you, டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோ வரும்.